அப்போ இவர் வீட்டில் ஒன்றுமே சொல்லலையா? நான் நினச்சது இப்படி, அவளுக்கு என்ன தெரியும், அப்புறம் முடிஞ்சு நெருங்கி வரச்சில சொல்லலாம்னு நினச்சி நான் சொன்னேன். கிட்டத்தட்ட பேசி நெருக்கி வச்சுருந்த சம்பந்தம். நான் அந்தால அவர் முருகேசன் ஒரு ஊழியக்காரரும் வந்து இருக்கிறார், அவர் இடது பக்கம் இருக்கிறார், அவர் முழிக்கிறார். நான் அப்படி சைகை காணிக்கேன், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம புறவு பேசிக்கலாம், நீங்கள் இப்போ போங்க புறவு பேசிக்கலான்னு சொல்லி அவங்கள அனுப்பியிருக்கேன். அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் எனக்கு தரிசனமானார். அதாவது அந்த குடும்பம் இருக்கிற இடத்துல அந்த குடும்பமும் நிற்குது, நாங்களும் நிற்கும். அவங்க நிற்கிற இடத்துல இருட்டாக இருக்குது, மங்கலாக இருக்குது. ஒரு ஆள் சொல்லுது அது வேண்டாம், பிரகாசமாக இருக்காது, வேண்டான்னு சொல்லுது. ரெண்டாவது ஒரு ஆள் ஒரு ரீலை கொண்டு தரார், பழைய ரீல், அந்த ரோல் ரீல். இதை பிரின்னு சொல்லும் போது அது அத்து துண்டு துண்டாக வருது, தொடர்பு இருக்காது, இந்த வாழ்க்கை சீராக இருக்காது, வேண்டாம். இந்த ரெண்டு காரியத்தையும் சொல்லிட்டு இது வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டு, இந்த ரகசியத்தை என் மனைவிட்ட நான் சொல்லலை. அப்போ அந்த சம்பந்தம் வேண்டான்னு வெளிப்பட்ட பிறகும் எனக்கு சூழ்நிலை, நம்மகிட்ட இப்போ காசு கிடையாது, அடுத்தால ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணும், நம்மகிட்ட வர்றது எண்ணம் ரிட்டையர்மெண்ட் பணம் வந்தால் ஒரு 8 லட்சம் 9 லட்சம் ரூபா வரும், ஒன்றுமே செய்ய முடியாது. சொத்த விலையை விற்றாலும் ஒரு 20 ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு போகும், வச்சு ஒன்றுமே. இது இலவசமாக ஒன்று கடத்திட்டோம்னா அப்படியே சிந்தனையில் சொல்லலை. அன்பானவர்களை கவனிங்க, நான் இவ்வளவு நேரம் சொன்ன சாட்சிக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது. அடுத்த நாள் என்னுடைய மன இறுக்கத்தை பார்த்து என் தேவன் அவட்ட போய் போட்டு கொடுத்துட்டார். உன் புருஷன் நல்லவன் தான், ஊழியம் செய்கிறான், ஆனால் நான் ஒரு காரியத்தை உன் மகளுக்கு வேண்டான்னு சொன்னதை அவன் அதை தான் பேச முடிச்சு இருக்கான்னு சொல்லி. என் மனைவி நான் இப்படி சொன்னேன் கேட்கலன்னு, என் மனைவி வந்து அடுத்த நாள் என்கிட்ட வந்து கேட்குறான், ஆண்டவர் உங்களோட நேற்று பேசினாரா? எனக்கு பக்குனி ஆச்சு, என்னடா சொல்லி வச்சது மாதிரி வந்து கேட்காளேன்னு சொல்லி. ஐயோ இல்லையே, நான் ஒன்றை மாதிரி ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு சொன்னேன். இல்லை, ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்ன பிறகு நீங்கள் அதே நினைப்பில் ஆண்டவர் சொல்லதை மீறி தான் உங்கள் புத்தி அப்படி போகுது, அதை தான் முடிக்கணும்னு இருக்குது. என்ன விஷயத்தை ஒழுங்காக சொல்லுன்னு நான் கொஞ்சம் கோவப்பட்ட மாதிரி பேசுனேன், ஒன்றும் தெரியாதது போல். இப்படி சொன்னாராமே, அவர் இருக்கிற இடத்த மங்களாக காணிச்சு இந்த பிரகாசமாக இருக்காது வேண்டான்னு சொன்னாராமே, ஒரு பிலிமை கொடுத்தாராமே, அதை நீங்கள் இழுத்து பார்க்காது துண்டு துண்டாக கட்டாயி வந்தாமல் நீளமாக வரலையாம, தொடர்ந்து வரல, வேண்டான்னு சொன்னாராம். எனக்கு ஆச்சரியம்னா தாங்க முடியாது. நான் கண்ட சொப்பனம் அப்படியே திருத்தமா அடி பெறலாமா அப்படியே அவ சொல்றா. இது எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஆள் கண்ட சொப்பனத்தை சொன்னா தானே தெரியும். நேபகாத் கண்ட சொப்பனத்துக்கு பதில தானியல் சொன்னான், அதே போலலாம் இருக்குன்னு சொல்லி என் புத்தியில் அரண்டு போனேன். அப்படியே அவ சொன்னதுனால நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, தேவனே என்னை மன்னிச்சிரும், உண்மையிலே அவளோட நீங்கள் பேசுகிறீங்க புரிஞ்சு, அப்படியே நான் போன் போட்டு சொல்லிட்டேன் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி, அந்த சம்பந்தம் வேண்டாம் அப்படி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அதை ஓச்சு விட்டுட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் எதை செய்கிறாரோ அதை செய்து பாருங்க, அது உண்மை சாபமாக இருக்காது. ஒருவேளை நாங்கள் அந்த சம்பந்தத்தை கொடுத்திருந்தா என் பிள்ளை இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியாது. நம்ம நினைக்கிறது வேற, படைச்சவர் நினைக்கிறது வேற. நம்மக்கிட்ட இருக்கிற அவசர புத்தி, சில அவசர புத்தினால அபத்தமான காரியங்களை சாபங்களை வாங்கி நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை கெடுத்துக் கொள்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். ஒரு கேட்கிற ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து, போதகரே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? 37வது வசனத்தை படுமா. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறாதவன், விசுவாசிக்காதவன், நம்பாதவன், பேரளவுக்கு வைத்திருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். அந்த குடும்பத்தில் சாபம் தங்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு அன்பு கூர்னா என்ன நடக்கும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மைக்கு ஏதுவாய். ஒரு தாயுடைய அன்பு, ஒரு வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாள்,
புருஷன் சொல்லணும்னு வாயை பழக்கல. ஓ, இவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கு, ஒன்றும் வேண்டான்னு சொல்றாரா? 5 லட்சம் ரூபாய் திருமண செலவுக்கு அவரு தாரேன்னு சொல்றாரா? போதுமே அப்படின்னு சொல்லி பேணி வாயை பழக்கல. தேவனுக்கு மதிப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை, மகளுக்கு வாழ்க்கை ரெண்டாவது. நம்ம நினைச்சு அது சாதிக்க முடியும் என்கிற அன்பு, அவர் மேல வைத்திருக்கிற உண்மையான பற்றுதல். சில பேரண்ட்ஸுக்கு அது இருப்பதில்லை. பிறகு 1000 சாக்கு போக்கு சொல்லாங்க. அவனும் ரட்சிக்கப்படுவான்னு தான் கட்டி கொடுத்தேன், இப்படி ஆயிற்று. அல்லேலூயா. தயவு செய்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். இன்னைக்கும் என் மனைவி ஆண்டவருக்கு பயந்து அதை செய்தபடினால் என் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி தேவன் நிறைவான நன்மைகளை வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, படபடனே ஒரு 4 வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்திலேயோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம். துன்மார்க்கன் என்று யாரை சொல்வார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிந்திருந்தும் முழுமையாய் கர்த்தரை நம்பாமல் இருக்கிறவன் துன்மார்க்கன். பேரு ஒட்டிக்கிட்டு, ஜாயிண்ட் அப்படி ஒட்டிட்டு இருப்பாங்க. எல்லாம் இயேசு இயேசு, ஆனா காரியம் செய்கிறதெல்லாம் தான் ஒண்டித்தனம். அவன் துன்மார்க்கன். ஆண்டவரை விட்டு ஆண்டவரை அசட்டை பண்ணுகிற எந்த மனுஷனும் துன்மார்க்கன் தான். வேதத்துல நிறைய குரூப் இருக்குது. அதனால துன்மார்க்கனுடைய வீட்டில் சாபம் தங்கும். அல்லேலூயா. நீதிமான்கள் யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நீதிமான். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கவனித்து அதன்படி ஒழுங்கும்படி நடக்கிறவன் பயப்படணும். அதுல எவ்வளவு ஆதாயம் லாபம் நமக்கு பார்வைக்கு தெரிஞ்சாலும் அதெல்லாம் தூசியா உதறிவிட்டு கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் தான் நீதிமான். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாருங்க, உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்றும் சும்மா மலிஞ்சி கிடக்கிற வியாபார சந்தையில மலிஞ்சி கிடக்கிற பொருள் இல்லை. போனோன்னு அள்ளி பையில போட்டுட்டு வாரிட்டு வீட்டில் வந்து சேர்த்துடலான்னு சொல்லி மலிஞ்சி கிடக்கிற வியாபாரம் இல்லை. விலையேற பெற்ற முத்து கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1லிருந்து 14 வசனமும் ஆசீர்வாத வசனம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடந்தால் 14 ஆசீர்வாதமும் உன் வீட்டில் அப்படியே பூரணமாய் தங்கியிருக்கும். அந்த 14க்கு பிறகு கடைசி வரை உள்ள வசனம் அவ்வளவு சபிக்கப்பட்ட வசனம். ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்தால் அதுல நீங்க உங்க வீட்டில் போய் வேதத்தை திருப்பி பாருங்க. 15ல இருந்து 54 வரைக்கும் இருக்கிற எல்லாம் சாபமான வார்த்தைகள். அவ்வளவு சாபம். 54 சாபம் இருக்கிறது. 14 ஆசீர்வாதம் தான். ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் 14, சாபமோ 54. அல்லேலூயா. கவனமாக இருக்க வேண்டும். நான் கிறிஸ்தவண்ட போயிட்டேன், தானோண்டி தனமா எல்லாம் செய்திடலான்னு சொன்னா சாபத்தை தான் கட்டி சுமந்துட்டு வீட்டுக்கு வருவோம். அந்த சாபம் நம்மளை வீட்டை விட்டு அகலாது. அது வீட்டை அப்படி நிரப்பி விடும். பிரியமானவர்களை, தயவு செய்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஒரு தடவை செய்யலாம், திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எந்திரிக்க முடியாது. ஒரேடியா நம்ம விழுந்துருவோம். தயவு செய்து எச்சரிக்கையாக இருப்போம். இனி பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. இதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த வசனம் எதை சொல்லுகிறது? அதாவது தேவனுக்கு பயப்படாமல்
இருக்கிறதை விட தேவனுக்கு பயந்து எல்லா விதத்திலும் அவரை நம்பி 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 செய்வார் 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 இயேசு செய்வார் என்று இருக்கிற உனக்கு எந்த சாபமும் வீட்டில் தங்காது. இப்போ 2 பேருக்கு சண்டை வந்தாச்சுன்னா தேவையில்லாம மண்ணவாரி போடுவாங்க, நாசமா போயிடுவா. அதெல்லாம் தங்கவே செய்யாது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் உன் குடும்பத்தை பாதிக்காது. ஆனால் ஒரு சின்ன விஷயமானாலும் சரி, யாராவது மனசு வந்து நீ அந்த காரியத்தை செய்து அதனால ஒரு பாதிப்பு அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு பெருமூச்சு விட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தா அந்த சாபம் உடனே பலிக்கும். தயவு செய்து இவையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீ தைரியமாக இருக்கணும்னு சொன்னால் எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டாக இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படணும், நீதிமானா இருக்கணும், வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும், கரைத்திரை பிழையற்ற மனுஷனாய் மனுஷியாய் வாழும்போது எந்த காரணம் இல்லாமல் செய்வன வச்சாலும் அது உன்னை அட்டாக் செய்யாது. யாரும் உன் மேலே செய்வன வைக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாய், நீ நீதிமான், பரிசுத்தவானுக்கு தோழன், ஒன்று உன்னை சேதப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பாருங்க, கடைசியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆண்டவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறவர்களாகிய நாம் பிறர் தேவையில்லாமல் வந்து நீ வழங்க மாட்டா அப்படி இப்படி நீ என்ன சாபம் போட்டாலும் அவர்களை ஆசீர்வதிக்கத்தான் செய்யணும். துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க, யார் மேலேயும் வைராக்கியம் வைக்காதீங்க, சொல்லிட்டு விட்டுருங்க. கசப்பா மனசில் வச்சு கெடுக்காதீங்க. மனசில் ஒரு வஞ்சகம் யாருக்கும் இருக்கக்கூடாது. பிராங்கா பேசுங்க, கபடம் இல்லாமல் சொல்லுங்க. பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு போட்டு பைத்தியக்காரின்னு பேசிட்டு அல்லாமல் திருட்டுத்தனமாக வஞ்சகமாக வச்சு மனசுக்குள்ள வச்சு அறுக்கிறது அது நமக்கே சாபமாக மாறிடும். அவன் நம்மளை மனசார அந்த மனுஷி துன்பப்படுத்துகிறாள் என்று தெரிந்தும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற விசேஷித்த அன்பு. அல்லேலூயா. அதனால நியாயம் அவரு செய்வார், நம்ம யாரையும் சபிக்க கூடாது. நீ நல்லாயிருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவளை கோவப்படவோ நீ உருப்பட மாட்டான்னு அப்படி சொல்லவோ நம்ம வாயினால ஒருபோதும் சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியாக இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பலமான ஒரு ஆசீர்வாதம். ஒருவேளை பிரியமானவர்களே, உங்க மனசுல எண்ணாது இருங்கள், கால தாமதம் ஆகிறது. அவனுக்கு என்ன, நம்ம பிள்ளைய பத்தி நமக்கு தெரியாதா? சிலவங்க சொல்லுவாங்க, அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு யோசனை இல்லாமல் எடுக்கிற தீர்மானம் அபத்தமாயிரும், சாபமாயிரும், பிரச்சனையில போய் முடிஞ்சிரும். அல்லேலூயா. அதனால அதுக்கு ஆதாரம் அந்த வசனங்கள் எண்ணாகமத்தில் இருந்து சில வசனங்கள். எண்ணாகமம் 22வது அதிகாரம் 11-12 வேதம் சொல்லுகிறது, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு சன கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. அந்த பாலாக் என்கிற ஒரு தேசத்து ராஜா பிளேயம் என்கிற ஒரு தீர்க்க தரிசியிடத்தில் வந்து கேட்கிறான். பிளேயம் என்பவன் ஆண்டவருடைய தீர்க்க தரிசி, கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆண்டவர் அவனுக்கு வரங்களை கொடுத்திருந்தார். அவன் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அப்படியே கிரியை செய்து கொண்டிருந்த காலம். எனக்கு அன்பானவர்களை, 12வது வசனம் கவனிங்க. 12வது வசனத்தில், அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிலேயாம் வந்து ஒரு பெரிய பயங்கர தீர்க்கதரிசி. ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடாதது அவன்கிட்ட இருந்தது, அது பெரிய அபத்தம். பண ஆசை எல்லா பாவத்துக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசையும் பெண்ணாசையும் இருந்தால் ஒரு ஊழியக்காரன் நிலைச்சி நிற்கவே முடியாது. அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய லாய்க்கில்லாத விழுந்துருவான், விழத்தட்டிடுவார். கர்த்தர் அவனை விட்டு ஓடி போயிடுவார். ஆனால் பிளேம் நல்ல ஒரு தீர்க்கதரிசி, வரங்கள் பெற்றவன். அவனுக்குள்ள இருக்கிற பண ஆசை, அவன் அந்த பாலாக்குடைய வார்த்தையை கேட்குறான். ராஜா சாக்கு நிறைய பணத்தை கொண்டு தட்டுறான்.
நீ இந்த திரளான ஜனங்களை சபி, சாபம் போடு. ஆண்டவர் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன் நாவிலே இருக்கிறார், அவங்க சபிக்கப்பட்டு போகட்டும், இந்த ஜனங்கள் வந்தால் எனக்கு உபத்திரமாயிரும்னு சொல்லதை கேட்டு அவன் புறப்பட போதுதான் ஆண்டவர் அவனை தடை செய்கிறார். தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு கூட போக வேண்டாம், நீ ஆண்டவர் பிள்ளை, இது என்னுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடையவர்கள், நீ என்னுடைய ஜனங்களை நீ சபிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்திலே கேட்டுக்கொண்ட பிறகும் அதற்கு பிறகு உள்ளதை நான் இங்கே கொண்டு வரேன். என்னாகமம் 23வது அதிகாரம் 8வது வசனத்தை கவனிங்க. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? இடையில இதுக்கு இடைப்பட்ட காலத்தில், இந்த வசனம் நான் பதிவு பண்ணலை, இடைப்பட்ட காலத்தில் அவன் ஒரு சாக்கு பணத்துக்கு பயில 4 சாக்கு பணத்தை அனுப்புகிறான். இதை பார்த்த உடனே அவனுக்கு கண்ணு மிரளுகிறது. இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அந்த பக்கம் ஒரு கோயில் கட்டினா நல்லாயிருக்கும், 4 சென்ட் மனை, என் பிள்ளைகிட்ட கேட்டால் கொடுப்பா, ஆலயத்துக்குன்னு கேட்டால் கொடுத்துருவா, அதில் கெட்டணும், பணம் தேவையாக இருக்குது. அந்த சமயம் பார்த்து வந்து, ஐயா எங்கள் இப்படி ஒரு பெரிய வியாதியாக இருக்குது, சுகானா 1 லட்சம் ரூபா உங்கள் கோயிலுக்கு கெட்டதுக்கு, ஆசையாக தான் இருக்கும், அப்படி வாங்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அவன் என்ன பார்த்தான், இப்போ பாலாக்கு வந்து இவன் ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்னோன்னா போகலை, 2வது ஆட்களை விடுவான். இப்போ 4 சாக்கு பணம் வந்தோடனே அவன் கண்ணை மிரட்டிட்டு அழகாக குவாலிட்டியாக ஒரு இடம் வாங்கிடலாம், ஏதாவது ஒன்று சிந்திச்சிருப்பான். 2வது போய் ஆண்டவர் இடத்துல கேட்குறான் தீர்க்கதரிசி, நானும் அப்படி ஒரு தவறு செய்து ஒரு வல்லமையை இழந்திருக்கிறேன், ஒரு குடும்பத்தால் இளக்காரம் பார்க்கறது தவறு என்று சொல்லி ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்காக, ஒரு வீட்டு ஒரு வாலிப பிள்ளைக்காக ஒரு பெரிய அபிஷேக வல்லமையை நான் இழந்திருக்கிறேன். பிசாசு கண்டா ஓடும், அப்படியாப்பட்ட வல்லமை தரிச்சமே எனக்கு அது கிரியை செய்யலை. நம்ம கூடாரத்தில் எந்த பிசாசாவது ஓடுகா பார்த்தீங்களா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கர்த்தர் அது ஊழியக்காரனுக்கு சொன்னால் அவன் கீழ்ப்படியணும். நான் பைசாவுக்கு ஆசைப்பட்டில்லை, என்னை வெளிநாட்டுக்கு ஒருவர் கூட்டிட்டு போனார், அவருடைய வார்த்தையை கேட்டு நான் போனேன். அல்லேலூயா. சில காரியங்கள் அப்போ நீ போகாதேன்னு அதில் ஆண்டவர் சொன்னார். இவன் 2வது போய் கேட்குறான், ஆண்டவரே நான் போட்ட ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பணம் தேவை இருக்குது, கோயில் கட்டணும், சபை எடுத்து கட்டணும், ஏசி வாங்கணும், அது வாங்கணும், ஆண்டவர் போன்னு சொல்லிட்டார். திருப்பி கேட்டால் போன்னு தான் சொல்லுவார். அது உண்மையாக அவர் சொல்கிறது இல்லை, கோபத்தில் சொல்லுவார். சரி நீ போனா வழியில் கழுதைக்கு மேலே ஏறி போனான். கழுதையை வந்து தூதன் வந்து சேர்த்தான் போகிற வழியை. கழுதை அவன்கிட்ட பேசிச்சு. கடைசி அவன் வாளால் வெட்டுப்பட்டு செத்தான். அந்த பிளேயம் எப்படி ஒரு தீர்க்கதரிசி ஒரு சண்டையில் வெட்டுப்பட்டு, ஆள் தெரியாமல் வெட்டுப்பட்டு கொல்லப்பட்டான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து சாவு அவனுக்கு கொடூரமாக இருந்தது. அதெல்லாம் சாபம். சரி, அதை விடுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8வது வசனம். இதுக்கு பிறகு அவன் மனம் திரும்பி அந்த கழுதையை வந்து அந்த தூதன் வந்து செருக்கிறான். அப்போ தான் அவனுக்கு புத்தி வருது. கழுதை பேசுது, கழுதை கண்ணுக்கு தூதன் நிற்க தெரியுது, இவனுக்கு தெரியல. போகக்கூடாத இடத்துக்கு போகிறான், பணத்துக்கு ஆசைப்பட்டு தீர்க்கதரிசி ஜனங்களை சபிக்க போகிறான். தூதன் வந்து நிற்கிறான். தூதன் சொன்னான், ஒன்னே தான் கொல்லணும், ஆனால் கழுதையை நீ 2-3 நேரம் அடிச்சிருக்கான்னு சொன்னோன்னே கண்ணு திறக்கப்பட்டு, ஐயோ இனி நம்ம என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் இப்போ சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது. அதுக்கு பிறகு ஆசீர்வதித்தான் இஸ்ரவேல். அவன் ஆசீர்வதித்தாலும் ஊழியக்காரன் செய்த தண்டனைக்கு தப்ப முடியாது. கடைசி அடுத்த என்னாகமம் 25வது அதிகாரத்தில் அவன் வெட்டுப்பட்டு, ஆளு தெரியாம வெட்டுப்பட்டு தான் செத்தான் அந்த தீர்க்கதரிசி. அநியாயமா இவன் இப்போ சொல்லுகிறான், சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? 19வது வசனம் போடுமா, சீக்கிரம் முடிச்சிருவோம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் ஒருபோதும் மனமாற மாட்டார். நம்ம தான் நம்மளை மாற்றிக்கிடணும், இல்லைன்னா அதில் உள்ள பனிஷ்மெண்ட்டை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்து நிறைவேற்றாமல் இருப்பாரோ? 21வது வசனம்.
21 தொடர்ந்து சீக்கிரம் படுமா. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவருக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. தொடர்ந்து 22 போடுப்பா, வரிசையை போட்டு. அந்த சனம் துஷ்ட சிங்கம், அவருடைய பிள்ளைகள் நாடோடியாய், பரதேசியாய், வீடு குடி இல்லாதவர்களாய், வாசஸ்தலம் அறியாதவர்களாய், படுக்க ஒதுங்க இடம் இல்லாதவர்களாய் அலைந்தவர்கள் தான். பைத்தியக்கார பிள்ளைகள் தான், ஏழைகள் தான், பட்டினி கிடக்கிறவர் தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளை விட்டு கொடுக்க மாட்டார். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், இன்னைக்கு வாடகை வீட்டில் நீங்க வாடகைக்கு இருக்கலாம், லக்ஸுரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாமல் தவிக்கலாம், ஒரு பைசாக்கு மேல ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க முடியாமல் நீங்க திணறலாம். ஆனால் கர்த்தர் உன் தேவனாய் இருக்கிறார். நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொல்லுகிறார் தெரியுமா? அந்த சனம், என் சனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்து கொள்வதில்லை என்று அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார். 25வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, நீர் அவர்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம் என்றார். இது பிலேம் வாயிலிருந்து வருகிறது. அவர்கள் துஷ்ட சிங்கம். பாலாக்கே, நீ சொன்ன உடனே நான் சபிச்ச ஆண்டவர் கேட்க மாட்டார். நீ 1 கோடி இல்ல 10 கோடி பணத்தை தந்தாலும் இஸ்ரவேலை சபிப்பதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். நீ பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், பெரிய ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம், என்னைக்கு நீ ரூட்டு மாறுகிறியோ, பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னுடைய ஊழியத்தை மாற்ற நினைக்கிறியோ, பெண்ணாசைப்படுத்தி தேவையில்லாம காரியத்துல மூக்க நினைக்கிறியோ, ஆவியானவர் உன்னை விட்டு அப்பமே புறப்பட்டு போய்விட்டார். அல்லேலூயா. பிலேம் சொல்றான், இனி நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருக்க மாட்டேன், இல்லைன்னா நான் செல்லா காசு ஆயிரவனி சொன்னதுனால பாலாக்கு சொல்றான், உன்னை ஆசீர்வதிக்கும் நினைச்சேன், அந்த பணப்பையன் வாங்கிட்டு போய்விட்டான். அல்லேலூயா. அந்த 26வது வசனத்தை போட்டுருமா சீக்கிரம், படபட நீ. அல்லேலூயா. அதற்கு பிலேயம் பாலாக்கை பார்த்து, கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் செய்வேன் என்று உம்மோடு கூட நான் சொல்லவில்லையா என்றார். 27வது வசனம். 27. அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, வாரும், வேறொரு இடத்திலிருந்து உம்மை அழைத்து கொண்டு போகிறேன், அங்கே இருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்றான். எவ்வளவுதான் சொன்னாலும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிக்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை நீ கிறிஸ்தவனாய் இருக்கலாம், செபிக்கிற மகளாய் இருக்கலாம், மகனாய் இருக்கலாம், வரம் பெற்றவனாய் இருக்கலாம், வல்லமை உள்ளவனாய் இருக்கலாம், சாட்சி உடையவனாய் இருக்கலாம், சாதிக்கிறவன் இருக்கலாம், தேவனுடைய சட்ட திட்டத்துக்கு மீறி ஒரு கை ஒரு காலம் அங்கே இங்கே நீட்டுனா நீ அனாதையாக்கப்பட்டு விடுவாய். அல்லேலூயா. பிலேயாமை கர்த்தர் கைவிட்டது போல விடப்பட்டு விடுவோம். அல்லேலூயா. கடைசியாக என்னாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனம். 24:7. அவர்களுடைய நீர்ச்சால்களில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்கள் மேல் பரவும், அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மைப்படையும். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் பணத்தை ஒரு பொருட்டா எண்ணாதபடி தயவு செய்து கிடைச்சது போதும், கொடுக்கிற காணிக்கை போதும். கஷ்டம் வந்தால் ஆண்டவர் பார்ப்பார். இப்போ நான் இருக்கிறேங்க, யார் இடத்துலையாவது எனக்கு காணிக்கையை கொடுங்க, எனக்கு இப்படி தேவை இருக்கிறது, நீங்கள் கொஞ்சம் காணிக்கை கொண்டு கொடுங்க, நீங்கள் ஒரு 1000 ரூபா ஒருவர்கிட்டையும் ஒரு நாளும் கேட்காதபடி கர்த்தர் உதவி செய்து வருகிறார். இத்தனை வருஷம் ஊழியத்தில் எனக்கு அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்கிறது, ஆளுக்கு கொண்டு கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அந்த குறைகளை ஊழியக்காரனுக்கு வைக்க மாட்டார். அதையும் மீறி ஆமாம் வேலை பலவிதமாக தந்திரமாக பெட்டியை நிரப்பணும்னு நினைச்சா பெட்டியில் பணம் நிரம்பாது, அடிதான் கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் அப்படி உண்மையாய் ஊழியம் செய்தால் அவர்களுடைய நீர்ச்சால்களிலிருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர் பரவும், அவருடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். 8வது வசனம். 8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய சாதிகளை பட்சித்து
அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளால் எய்வார். 9வது வசனம், சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தயவு செய்து பிரியமானவர்கள், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நம்ம சாபமும் பாவமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, நம்ம எளிமையாக இருக்கலாம், வசதி உள்ளவர்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம். தனக்கண்டி ஒரு யோசனை எடுத்து மாமிச பலத்தோடு இருந்தால் சாபம் ஒரு நாள் நம்ம வீட்டை விட்டு விலகவே விலகாது. அதுக்கு மருந்தும் கிடையாது, மோச்சனும் கிடையாது, பரிகாரமும் கிடையாது. சாபத்தை நீக்கிற ஒரே அதிகாரம் படைத்த தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. அதற்கு ஆதாரம் 28வது அதிகாரம் உபாகம் புஸ்தகத்தில் சொன்னது. 54 சாபம் இருக்கிறது. தேவனிடத்தில் வரக்கூடிய சாபத்தை எந்த ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் குணமாக்க முடியும்? எந்த இடத்துல போய் நீங்கள் பரிகாரம் செய்ய முடியும்? அபத்தமாகி விடாதீர்கள். அதனால சாபத்தை குறித்தும் நீதியை குறித்தும் தேவன் நம்மளோடு பேசியிருக்கிறார். பாவத்துக்கு விலகி நீதிக்கு பிழைத்திருப்பதே கால சிறந்தது. கர்த்தர் என்ன ஆலோசனை சொல்லுகிறார்களோ, கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனையின் படி நடக்க நம்ம மனதாய் இருந்தால், எண்ணாகமம் புஸ்தகம் 6, 7, 8, 9 4 வசனங்களில் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்ம வாழ்க்கையிலே, நம்ம குடும்ப பிள்ளை வாழ்க்கையிலே நிறைவேறும். நம்மளை மேற்கொள்ள ஒருவராலும் முடியாது. எந்த செய்வனையும் நம்மளை அட்டாக் பண்ண முடியாது. நமக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். நமக்கு மேலே ஒரு 10,000 பேர் படையெடுத்து வந்தாலும் அவர்களை அட்ரஸ் இல்லாமல் ஆண்டவர் அழிப்பார். நம்மளை துஷ்ட சிங்கம் போல மாற்றுவார். கம்பீர பலத்தை, ராஜரீக கிரியை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எல்லாரும் இருக்க இடத்தை விட்டு எழும்பலாமா? அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் சாபம் எந்த ரூபத்தில், எந்த வழிகளில் நாங்கள் எங்கேயாவது ஏதாவது பேசி சாபத்தை வாங்கியிருக்கலாம் சுவாமி. அது எங்கள் வாழ்க்கையிலே தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வந்திருக்கலாம். எங்கள் கண்ணுக்கு தெரியாத பாவத்தை இன்னைக்கு அந்த பாவம் எப்படியாய்ப்பட்ட வேல்விஷன் உள்ளது என்பதை குறித்து தெளிவாக கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. தயவு செய்து தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். அன்பு தகப்பனே, உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் அவசரப்பட்டு ஏதாவது அபத்தமான ஒரு காரியத்தை செய்து எங்களுக்கோ எங்கள் பிள்ளைகளுக்கோ தலைமுறைகளுக்கோ நாங்கள் சாபத்தை சம்பாதித்திருந்தால் அதை இன்னைக்கு மாற்றி போடும்படி எல்லாரும் கெஞ்சுவோம். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரிடத்துல மன்றாட போகிறோம். நிச்சயமாய் பாவங்களையும் சாபங்களையும் மன்னிக்கிற அதிகாரம் உள்ள தேவன் இந்த பரிசுத்த ஓய்வு நாள் நிச்சயமாய் அந்த சாபத்தையும் பாவத்தையும், கண்ணுக்கு தெரியாத சாபம், அது எந்த மருந்தால குணமாகாது, எந்த வைத்தியரால குணமாகாது, எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது. அந்த பாவத்தை அழிக்கிற ஒரே வல்லமை நம்முடைய ஆண்டவர் கர்த்தருக்கே உண்டு. அவரிடத்துல சரண்டர் ஆகும், மன்னிப்பு கேட்போம். எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க, அழுங்க, கதறுங்க, மன்றாடுங்க, தாழ்த்துங்க, செபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மாமிச திமிர்ல நாங்கள் நல்லா இருக்கும்போது, நல்லா வாழ்ந்திருக்கும் போது அகந்தையான வார்த்தை, பிறரை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி ஏங்கி பெருமூச்சு விடுகிற அகந்தையான ஆணவமான வார்த்தைகளாலே யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா, பணத்துக்காக பொய் சொல்லி பொய் சாட்சி சொல்லி யாரிடத்திலேயாவது நாங்கள் அபத்தமான சாபத்தை வாங்கி கட்டியிருந்தால் எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களை மன்னிக்கவே மன்னியும். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் செய்யும். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஒரு விடுதலை நாளாக மாறட்டும். சாபங்கள் அழிக்கப்படட்டும், பாவங்கள் நீக்கப்படட்டும், கண்ணீர் வேதனை நிந்தை மாறட்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு சமீபமாய் உண்டு. கர்த்தாவே, உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்கட்டும். இந்த ஆராதனையிலே பங்கெடுக்க வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள் ஏதாவது சாப பாவ கட்டுகள், முன்னோருடைய தலைமுறைகள் தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் தொடராதபடி இன்றைக்கு அதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு அந்த சாபத்தை அழித்து கிழக்குக்கு
ஏக்கும் ஏக்குமாக செயல்படக்கூடாதபடி இன்னோடு அந்த சாபம் முறிக்கப்பட்டு ஆண்டவரே நன்மையான ஈவுகளை பிள்ளைகள் பெற்று தொடர்ந்து வாழ்ந்து சுகித்து சந்தோஷத்திலிருந்து மகிழ்ந்து களிக்கூற கர்த்தர் செய்ய போற கிருபைகளுக்காக ஆண்டவர் நம்ம பாவத்தை, நம்முடைய பிள்ளைகளுடைய பாவத்தை, சாபத்தை இன்று வேரோடு மன்னித்து அகற்றி அற்புதம் செய்து விட்டதற்காக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தர் கிருபை செய்தார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பாவங்கள் அகற்றப்பட்டது. இனி துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, அழுகை இல்லை, நிந்தை இல்லை, பைசா வீண் செலவில்லை, ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சாப பாவங்களையும் கர்த்தர் முறியடித்து ஜெயம் கொடுத்து விட்டார். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.